மிட் நைட் 2:30 ஒரு பாலடைஞ்ச ஃபேக்டரி. ஒரே மையான அமைதி. யாருமே இல்லை. திடீர்னு செம்ம சவுண்டு. அவன் காட்டுத்தனமா எல்லாத்தையும் கொளுத்திட்டு இருக்கான். அவனுக்குள்ள ஒரு கோவம், ஒரு வலி, ஒரு கில்ட், இது எல்லாமே வயலன்ஸ் மூலமா வெளிக்காட்டிட்டு இருக்கான். ஐயோ, யார் இவன்? பைத்தியமா? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்? ஒவ்வொரு வழி பின்னாடி ஒவ்வொரு கதை இருக்கும். நான் சொல்ல போறது இவனோட கதை. இவன் பைத்தியம்லாம் இல்லை. ஏன்னா இவன் இப்படி இருக்கிறதுக்கு காரணமே இவன் இதுக்கு முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கை தான். அவனை பாஸ்ன்னு கூப்பிடுவோம். கொஞ்சம் வருஷம் முன்னாடி வரையும் இந்த பேரை கேட்டால் தப்பு பண்ணுறவனுக்கு பயம் மட்டும்தான் கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். தலைவரே, இனிமே நின்று நியாயம் பேசுற அவசியமே இல்லை. நம்ம வழியில இனி இதை கையாள வேண்டிய நேரம் வந்துடுச்சு. நிலவரத்தை சொல்லணும்னா மக்களுக்கு நம்ம மேல உள்ள பயம் குறைஞ்சு போச்சு. ஆமாம் தலைவரே, இவன் சொல்றது சரிதான். கையில ரத்தம் இருக்கு, அத கழுவ நடிக்க தேவையில்லன்னு நினைக்கிறேன். நல்லவன் நடிப்பு இதோட முடிஞ்சிச்சு. கெட்டவன் அப்படின்னா அவனுக்கு மன்னிக்கவே தெரியாது. இனிமே பயம்னா என்னன்னு என்னை பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. பாஸ்க்கு இறக்கம் காட்டுறதுன்னா என்னன்னு கூட தெரியாது. He was one of the most ruthless men alive. பாஸோட அகராதியில் தப்பு பண்ணா மன்னிப்பு கிடையாது. தலைவரே, கட்ட பஞ்சாயத்துன்னு சொன்னீங்க. ஆனால் முடிவெடுக்கிற அதிகாரம் உன் கையில் இல்லைன்னு தெரியலையா? இந்த ஊரில் பயம் உங்கள் பேரில் இல்லை, என் நிழல்ல இருக்கு. இங்க பாரு, நான் யாருன்னு தெரியாம மோதாத. என்னை தொட்டேன்னு எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சதுன்னா வச்சுக்கேன், உன்னை உயிரோடவே விட மாட்டான். அவ்வளவுதான். ஐயோ, என் புருஷனை விட்டுருங்க ஐயா, அவரு தெரியாம பேசிட்டாரு, அவரை மன்னிச்சு விட்டுருங்க. ஐயோ, என் புருஷன் உயிருக்கு போராடிட்டு இருக்கானே, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ வேண்டாம் ஐயா, அவரு இனி எந்த தப்பு பண்ண மாட்டாரு, அவரை மன்னிச்சு விட்டுருங்க. உங்களுக்கு இறக்கமே இல்லையா? ஐயோ, இவனுக்கு இதான் சரியான முடிவு. தப்பு பண்ணிட்டா என் கண்ணுக்கு இறக்கமே தெரியாது. ஆனால் தப்பு செய்யாத அப்பாவி மக்கள் மேலே அவன் ஒரு நாள் கை வச்சதில்லை. நான் எந்த தப்பும் பண்ணல, என்னை விட்டுருங்க. எனக்கு பிள்ளை குட்டியெல்லாம் இருக்குயா, என்னை விட்டுருங்க. ஐயோ அம்மா வலிக்குது, என்னை விட்டுருங்க. ஐயோ வலிக்குது, ஐயோ விட்டுருங்க ப்ளீஸ். ஐயோ ஐயோ விட்டுருங்க.
ஐயா, நீங்கள் யாருன்னே தெரில. அன்னை என் உயிரை நீங்கள் காப்பாற்றிட்டீங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றியா. சரி வாங்க, உங்களை நானே வீட்டில் இறக்கி விட்டுறேன். அப்பாவி ஜனங்க எல்லாருக்கும் பாஸ் ஒரு கடவுள். ஆபத்தில் துடிக்கிற மக்களை பார்த்தா இவன் கல்லான மனசு உருகிடும். மாப்பிள்ள வண்டி நிறுத்து, அங்கே ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு போல. அட ஆமாண்டா, இவங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலாம் மாப்பிள்ள. பாவம் ரொம்ப அடிபட்டிருக்கு. சீக்கிரம் ஏற்றுதா மாப்பிள்ள. ஹலோ டாக்டர், நர்ஸ், யாரா இருக்கீங்களா? உங்க ஒரு எமர்ஜென்சி. ஹலோ, யாரா இருக்கீங்களா? ஹலோ. அந்த 4ஆம் நம்பர் பெட்ல இருக்க பேஷண்ட் மஞ்சள் கமலத்தில் செத்துருவான்னு நினைக்கிறேன். அவனை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. ஓகே டாக்டர். டாக்டர், இங்க நர்ஸ் டாக்டர்ல போடாம கொஞ்சம் வெளியே வாங்க, அங்க ஒரு எமர்ஜென்சி. எவன்டா அவன்? சரி மாப்பிள்ள, உனக்கு எதனா வேலை இருக்கு போதுடா, நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். உனக்கு நான் முடிச்சுட்டு என்ன இதுன்னு நான் உனக்கு சொல்றேன். ஓகேடா, பார்த்துட்டு சொல்லு. டாக்டர், இந்த பேஷண்ட்டுக்கு பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. ஒரு பொழைச்சிப்பாரு. டாக்டர், இந்த அம்மா பொழைச்சிப்பாங்களா? எப்படி டாக்டர்? பேச்சு மூச்சே இல்லாமல் படுத்து கிடக்குறாங்க, என்னாச்சு? இந்த பேஷண்ட்டை பற்றி கொஞ்சம் சீரியஸாக இருக்காங்க. எதாக இருந்தாலும் 10 days கழிச்சு தான் சொல்ல முடியும். அவங்க கான்சியஸ்க்கு வந்துட்டோம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே டாக்டர், நான் பேஷண்ட்டை பார்த்துக்க யாரையாவது அரேஞ்ச் பண்ணுறேன். ஹலோ, சொல்லு விஸ்வா, என்னாச்சு? மாப்பிள்ள, 2 பேர்ல ஒருத்தர் பயப்படுற மாதிரி ஒன்றும் ஆகல. அந்த அம்மாவுக்கு தான் கொஞ்சம் சீரியஸ் போல. இதனால 10 நாள் கழிச்சு தான் சொல்ல முடியும் டாக்டர் சொல்லிட்டாரு. ஓ அப்படியா? அப்போ நான் ஒன்று பண்ணுறேன், நான் தீக்ஷா கிட்ட பேசுகிறேன், அவளை சொல்லி கவனிச்சுக்க சொல்கிறேன். ஓகே மாப்பிள்ள, அது கரெக்டாக இருக்கும். நீ அவட்ட பேசிப்பாரு, என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். நான் வந்துட்டு வச்சிடுறேன். ஓகேடா.
ஹலோ மேடம், ஊஞ்சல் ஆனது போதும், கொஞ்சம் வரீங்களா? ஏய் ஹலோ, சொல்லாம கொள்ளாம வந்திருக்கீங்க. எங்க உங்க ஃப்ரெண்டு விஸ்வா வரலையா? நீங்க மட்டும்தான் வந்திருக்கீங்க. மேடமை பார்க்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் வரணுமா என்ன? சொல்லாமல் வரக்கூடாதா? ஐயோ அப்படிலாம் இல்லைங்க, திடீர்னு வந்துட்டீங்களா, அதான் கேட்டேன். சொல்லுங்க, ஏதாச்சும் எமர்ஜென்சியா? ஆமாம், எனக்கு ஒரு ஹெல்ப் நீங்கள் பண்ணணும். பண்ண முடியுமா? என்ன அப்படிலாம் கேட்குறீங்க? என்னால் பண்ண முடியாதா? நீங்கள் ஒரு நாளும் சொன்னதே இல்லை. ஹெல்ப்புன்னு சொல்லி 3வது மனுஷ மாதிரி என்னைய பார்க்குறீங்க பார்த்தீங்களா? என்ன பண்ணணும் அதை சொல்லுங்க. நானும் விஸ்வாவும் வர வழியில் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஐயோ, விஸ்வாக்கு என்ன ஆச்சு? வெயிட் பண்ணுங்க மேடம், நான் இன்னும் சொல்லியே முடிக்கல. ஆக்சிடென்ட் ஆனது விஸ்வாக்கு இல்லை, வர வழியில் நடந்த சம்பவம். அவங்கள நீங்கள் ஒர்க் பண்ணுற ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணியிருக்கோம். ஒரு அம்மாவுக்கு ரொம்ப அடிபட்டிருக்கு, கொஞ்சம் பார்த்துக்க முடியுமான்னு கேட்டு போகலான்னு தான் வந்தேன். ஐயோ, இதில் என்ன இருக்கு, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் எதுவும் வரி பண்ணிக்காதீங்க. சரிங்க அழகி ராட்சசியே, நான் வரேங்க.